வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெத்து எப்படி நீக்கிறது சரிங்களா. நம்ம பிஎல் ஆப்பில் டெத்து எப்படி நீக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் நீங்கள் பார்த்து சேஃபாக நீக்குங்க, தெரியாமல் யாரையும் நீக்கி விட்றாதீங்க. அப்படி சப்போஸ் எதுவும் நீங்கியிருந்தால், இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் ஆப்லையோ இல்லை எதுவும் நீங்கியிருந்தால் நீங்கள் வந்து வர்ற கேம்பில் அவங்கள வந்து ஃபார்ம் 6 கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் பார்த்து சேவ் பண்ணிக்கணுங்க. ஷிஃப்டடாக எக்கார்ந்து கொண்டும் நீக்காதீங்க. ஏன்னா ஷிஃப்டட் அவனுங்க வந்து ஓட்டு போட வருவாங்க, அதனால் ஷிஃப்டட் எக்கார்ந்து கொண்டும் நீக்காதீங்க. அப்படி நீக்கதா இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அவங்கள்ட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுட்டு நீக்குங்க சரிங்களா. இப்போ நம்ம அந்த டெத்தானவங்க வீடியோ எப்படி நீக்கணும், டெத்தானவங்கள இந்த ஓட்டடியை எப்படி நீக்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. எல்லாருமே பிஎல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்கம்மா, ஃபோன் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்துடும் சரிங்களா. வந்த உடனே இந்த இடத்துல ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். 6 எதுக்கு, 7 8 எல்லாமே எதுக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து டெலிஷன் அண்ட் அப்செக்ஷன் இன் எலக்டோரல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும் சரிங்களா. இப்போ வந்து டெலிஷன் அப்செக்ஷன் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்டர் அப்ளிகேண்டட் எபிக் நம்பர் சரிங்களா. இப்போ வந்து டெத் ஆகிருப்பாங்க, இப்போ ஒரு வயசான பாட்டி டெத் ஆகிருக்காங்கன்னா அவங்க மகன் பேரன் யாராட்டி நீக்க சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ அவங்களுடைய ரிலேஷனுடைய ஓட்டடி நம்பர் போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி என்டர் அப்ளிகேண்டட் அந்த அப்ளிகேண்டோட ஓட்டடி நம்பரை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து டெலிஷன் என்ற என்ரோல்மெண்ட் ஃபார் வந்து அதர் எலக்டர் சரிங்களா. அதர் எலக்டர் போட்டிங்கன்னா அது கீழே வந்து எபிக் நம்பர் யாருடைய இதை நம்ம நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அவங்களுடைய எபிக் நம்பர் கேட்கும். அந்த எபிக் நம்பர் போட்டுக்கோங்க சரிங்களா. போட்டுட்டு செலக்ட் ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்துடும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேண்டட் ரெக்கார்டு வந்துடும் சரிங்களா. சொக்கலிங்கம் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சொக்கலிங்கம் இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணால் போதும். இவங்க தான் அப்ளிகேண்டட் சரிங்களா. யாரை நீக்க போகிறீங்கிறது இப்படி சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல சைடில் வந்துடும் பேச்சியம்மாள். இவங்க வந்து ஏஜ்டு, இவங்க இறந்துருக்காங்க சரிங்களா. அவங்க வந்து நீக்கிறதுக்கு சொல்கிறாங்க, அதனால் இவங்க கூட நிற்கிற இந்த இடத்த அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா 2 பேருமே செலக்ட் ஆகிடுவாங்க சரிங்களா. செலக்ட் ஆனால் கீழே நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு, தென்காசி, எந்த அசம்பிளி எல்லாமே காட்டிடும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே மொபைல் நம்பர் வந்து செல்ஃப் ஆர் ரிலேட்டிவ் மென்ஷன்டு உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் சரிங்களா. ஃபோன் நம்பர் கம்பல்சரி கொடுக்கணும் சரிங்களா. ஃபோன் நம்பர் கம்பல்சரி கொடுத்தா மட்டும்தான் ஓகே ஆகுது, கம்பல்சரி கொடுத்துருங்க சரிங்களா. ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா. அடுத்து 2வது ஆப்ஷன்ஸ் தான் அப்ளிகேஷன் எதுக்காண்டி இவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க, செலக்ட் ரீசன் கேட்கும் சரிங்களா. இந்த ரீசனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெத் இருக்குது, 2வது வந்து அண்டர் ஏஜ், 3வது வந்து ஆப்சண்ட் பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் சரிங்களா. நிரந்தரமாக இவங்க வெளியே போயிட்டாங்க மட்டும்தான் ஷிஃப்டட் நிற்கணும், இல்லைனா நீக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி என்ரோல்மெண்ட்னா இவங்க தான் டபுள் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது ஒரு 2 ஓட்டு வச்சுருப்பாங்களா, அதுதான் ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் ஆச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் நாட்ஸ் இந்தியன் சிட்டிசன், அது வந்து மேக்ஸிமம் நம்ம யாருமே பண்ண மாட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெத்தை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே டெத் சர்டிஃபிகேட் அட்டாச்சு கேட்கும் சரிங்களா. டெத் சர்டிஃபிகேட் அட்டாச்சு கம்பல்சரி வேணும், எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே கீழே வந்து அப்லோடு டெத் சர்டிஃபிகேட்னு கேட்கும். சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டேக் ஃபோட்டோ, ஜூஸ் ஆஃப் கேலரி, ஜூஸ் ஆஃப் பிடிஎஃப் ஃபைல் எதுன்னு வச்சுருக்கணும். நீங்கள் கேலரியில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா கையில் வச்சு டேரெக்டாகவே நான் ஃபோட்டோ எடுங்க சரிங்களா. இப்போ நான் வந்து கேலரியில் வச்சுருக்கேன், இல்லை ஜூஸ் ஃபைல் ஃப்ரம் கேலரின்னு இருக்கா, அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி டெத் சர்டிஃபிகேட் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெத் சர்டிஃபிகேட் வந்துடும் சரிங்களா. இந்த இருக்க பார்த்தீங்களா இறப்பு சான்று, இந்த இடத்த அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வச்சுக்கிட்டு இந்த மேலே உள்ள டிக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இங்கே வந்து உள்ளே வந்துடும். இந்த வந்துட்டிங்களா, உங்கள் கணக்கு தெரியுதான், உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே நீங்கள் எல்லாமே ஒரு தடவை நம்ம போட்டிருக்கோமா, டெத்து போட்டிருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்த உடனே இவங்க அட்ரஸ் கேட்கும் சரிங்களா. எல்லாமே அட்ரஸ் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கதவு நம்பர் அடிச்சுக்கோங்க. கதவு நம்பர் அடித்தோடனே கீழே வந்து இன் ரிஜினல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தமிழில் கேட்கும் சரிங்களா. அந்த இடத்துல கீழே காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி ஸ்ட்ரீட் அடிக்கணும், வில்லேஜ் அடிக்கணும், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே அடிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாமே அடிச்சுக்கோங்க. அடித்தோடனே சப்போஸ் தவறாக வந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா தமிழ் கீபோர்டில் மாற்றிக்கோங்க சரிங்களா. இப்போ சேனை விநாயகர் அடிச்சிட்டிங்கன்னா சேனை விநாயகர் கோவில் தெரு சரிங்களா. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நயனாகரம் சரிங்களா. அது வந்து எதுவும் தவறு இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு எதுவும் தவறு இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சு நீங்கள் எந்த இடத்த கிளிக் பண்ணுமோ அந்த இடத்த வச்சு டெலிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் திருத்தம் பண்ணிக்கோங்க சரிங்களா. நயனாரகரம் அப்படி திருத்தம் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ இடைக்கால் கல் வந்திருக்கு, அதை வந்து நம்ம திருத்தம் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் கீபோர்டு வச்சிங்கன்னா நீங்கள் திருத்தம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே கரெக்டாக போட்டோம், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இதில் எதுவுமே டிக்ளரேஷன் கேட்கும் சரிங்களா. இதை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே ப்ரிவ்யூ காட்டும் சரிங்களா. நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோமா. இதில் வந்து ப்ரெசன்ட் டீட்டெயில்ஸ், நேம் ஆஃப் த அப்ளிகேண்டட், சொக்கலிங்கம் அப்ளை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் கரெக்டாக தானு பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து என்ன டெத் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருக்கீங்க, எதுக்காண்டி நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல டெத்துன்னு காட்டுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கேன்னு சொல்லி இதில் காட்டும். அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் டீட்டெயில் ஆஃப் பெர்சன் இருக்காங்களா, அந்த கீழே இருக்கிறவங்க தான் டெலிட் ஆவாங்க, மேலே இருக்கிறவங்க டெலிட் ஆக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலே இருக்கிறவங்க டெலிட் ஆக மாட்டாங்க. மேலே இருக்கிறவங்க யாருன்னா அப்ளிகேண்டட், யார் இறந்துருக்காங்களோ அவங்களுடைய அப்ளிகேண்டட். சரிங்களா. கீழே ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது டீட்டெயில் ஆஃப் பெர்சன் இருக்குல்ல, இவங்க தான் டெலிட் ஆவாங்க. சரிங்களா. டீட்டெயில்ஸ் ஆஃப் பெர்சன் இஸ் அ ரிப்பீட்டட் அப்ஜெக்ஷன் ஹேஸ் பின் ரீச்டு யுவர் பிலோ, இவங்க தான் வந்து டெலிட் ஆவாங்க. பேச்சியம்மாள் இருக்கான், பேச்சியம்மாள் ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாமே இருக்கா, அவங்களுடைய ஹவுஸ் நம்பரு அட்ரஸ் எல்லாமே இருக்கா, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே சக்ஸஸ்ஃபுல்லி உடனே ஒரு செகண்டில் வந்துடும். ஃபார்ம் 7 சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த S22 221 G700 41 பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் ஃபார்ம் 7. இது அப்படியே வந்து தாலுகா ஆஃபீஸ் லாகின் போயிடும். சரிங்களா. அதனால் ஃபார்ம் 7 அப்ளை பண்ணும்போது தெளிவாக அப்ளை பண்ணுங்கம்மா. டெத்து கன்ஃபார்ம் டெத்து, அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். ஏன்னா எலெக்ஷன் வருது, கரெக்டாக பண்ணுங்கள். ஷிஃப்டட் எக்காரணம் கொண்டு பண்ணாதீங்க. கன்ஃபார்ம் ஷிஃப்டடு, எனக்கு இவங்க தெரியும், இவங்க வந்து வேறு பக்கம் ஓட்டர் ஐடி வாங்கிட்டாங்க, நான் இவங்களை நீக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் நீக்குங்க. சரிங்களா. அதில் இதிலே சேம் ஆப்ஷன் தான். நீங்கள் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 அப்ளிகேண்ட் போடுறது போல் ஒரே ஆளாக நீங்கள் போடுங்க. சரிங்களா. வேறு ஒன்றுமே கிடையாது. ஷிஃப்டடுக்கும் டெத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஓகேவா. கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே ஓகே ஆயிரும், டேஷ்போர்டு பக்கத்தில் வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்காக தாலுகா ஆஃபீஸ் லாகின் போயிடும். ஓகேவா. அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி அதை நீக்கி விட்ருவாங்க. இவ்வளோ தான் ஃபார்ம் 7. நீக்கும் போது தெளிவாக பண்ணுங்கள். எதுவும் டவுட்னாலும் என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி.